ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டெய்லி உங்களை அழகாக காமிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படி இப்படி நான் நிறைய சொல்லவே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணாலே போதும், நீங்கள் ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருப்பீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு சில டிப்ஸில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேகி டிஷர்ட் போட்டிருப்போம். ஓகேவா? ஓவர் சைஸ் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டிருப்போம். அந்த மாதிரி தான் எனக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்வியஸாக நமக்கு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வீட்டில் போடுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ரொம்ப லேஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? நீங்கள் என்னைக்காவது வெளியே போகிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, எப்போவுமே ஜாலியாக, ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஆப்வியஸாக, இல்லையா? ஸோ நீங்கள் எப்போ வீட்டில் இருக்கீங்களோ, எப்போ ஒரு நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கீங்களோ அப்போ ஆப்வியஸாக நீங்கள் லேஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நைட்டு தூங்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டு நல்லா ஃப்ரீயாக தூங்கலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது உங்களோட லுக்கை, உங்களோட அப்பீரன்ஸை பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஓவர் சைஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஃபிட்டட் டாப்ஸ் போகலாம். ஓகேவா? ஃபிட்டட் டாப்ஸ் ஆர் பாடி ஃபிட் டாப்ஸ் அந்த மாதிரி போகலாம். நான் உங்களுக்கு ஒரு சில சஜஷன்லாம் கொடுக்குறேன், இமேஜ் வாய்ஸாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீட்டில் யாராவது ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உடனே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படி இப்படி வரணும் அவசியமே இல்லை. இல்லை வந்துட்டாங்க திடீர்னு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணணும் அவசியமே இல்லை. எப்போவுமே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? நைட்டு தூங்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் உங்களோட நைட் ட்ரெஸ் போட்டு தூங்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்களோட ட்ரெஸ்ஸை ஓகே. ஸோ நீங்கள் எப்போவுமே பேகி டிஷர்ட் போடாமல் உங்களோட ஃபிட்டட் டாப்ஸ் போடுங்க. அதுவும் நல்ல கலராக பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கலரே உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எலாஸ்டிக் ஜாகர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடாமல், அதாவது ஆங்கிள் லென்த்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி போடாமல் பேகிக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. பேகி வந்து ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களோட லுக்கை வந்து ரொம்ப எலகண்ட்டாக காமிக்கும். ஓகேவா? ஸோ பேகி பேண்ட் போகலாம், அப்படி இல்லைனா யோகா பேண்ட்ஸ் போகலாம். ஸோ அந்த மாதிரியான உங்களோட பேண்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களோட ஸ்கின்னை ஒட்டி போடுற எந்த ஒரு விஷயமும் நீங்கள் போட வேணாம். எல்லாமே நீங்கள் வந்து பேகி இல்லை ஃப்ளாட் இந்த மாதிரியான ஒரு பேண்ட்டுக்கெலாம் நீங்கள் ஷிஃப்ட் ஆகுங்க. உங்களோட லுக்கு உண்மையாகவே சொல்லிட்டு சூப்பர் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குமே நான் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சேஞ்ச் தான் ஆக்சுவலி, இல்லையா? ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேகிலேருந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, பேகி டிஷர்ட்லேருந்து ஃபிட்டட் டாப்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆங்கிள் இந்த மாதிரி ஆங்கிள் லென்த்தில் நீங்கள் வந்து பேண்ட்டு போகிறீங்க அப்படின்னா அது பேக்கியாக சேஞ்ச் பண்ணுறீங்க. சின்ன சேஞ்ச், பட் உங்களோட லுக்கை சத்தியமாக சொல்ல சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி. ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேருக்கு வந்து ஜுவல்லரியோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியப்படுது. அதுதான் உங்களோட மேஜிக்கு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்களோட டம்மியான ஒரு அவுட்ஃபிட்டை கூட உங்களுக்கு வந்து அப்படியே சூப்பராக உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு சக்தி உங்களோட ஜுவல்லரிக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜுவல்லரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கும் நான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு சில ஜுவல்லரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஹூப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஹூப்ஸ் இயரிங் போட்டுக்கலாம், ஒரு சின்ன செயின், ஒரு ரிங்கு, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஜுவல்லரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லுக்கை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மாசாக காமிக்கலாம். ஓகேவா? சின்ன சின்ன ஜுவல்லரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லுக்கை ஈஸியாக வந்து எலிவேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ மறக்காமல் ஜுவல்லரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ கூட நிறைய பேர் என்னோட ஸ்டட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ லிங்க் வேணால் கண்டிப்பாக கேளுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம மீஷோவில் கூட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 100 rupees தான். ரொம்ப நாள் வருதுனால வாங்கி ஐ திங்க் 1.5 years இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஜுவல்லரிக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் க்ரூமிங். அதாவது நீங்கள் காலையில் குளிக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிக்காமல் நீங்கள் சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப பார்த்துக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த டேயில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் உங்களோட ஐப்ரோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐப்ரோ ஆல்ரெடி என்ன மாதிரி கொஞ்சம் ஓரளவு டிஃபைண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து த்ரெட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு ஐப்ரோ பென்சில் வச்சு நீங்கள் ஐப்ரோ பேலட் ஒன்று வச்சு ஐப்ரோ வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஃபேஸில் ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக், ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மற்ற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஐப்ரோ கொஞ்சம் டிஃபைண்டாக இருந்தால் உங்களோட லுக்கை வந்து சூப்பராக எலிவேட் பண்ணி காமிக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா அந்த மேக்கப்பே போடாமல் நீங்கள் சூப்பராக மேக்கப் போட்டு ஒரு லுக்கை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட அதே தான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோ ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா குளிக்கும்போது உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு ஃபேஷியலாக இருக்கட்டும்,
ஒரு ஹேர் கேருக்கு ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸ் பேக் பார்க்கும்போது பார்லரில் போய் ஆப்வியஸாக ஃபேஷியல் பண்ணலாம், அப்படின்னா உங்களோட வீட்லேயே நீங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக யூ கேன் கோ வித் திஸ் பர்டிகுலர் ஃபேஸ் பேக் பவுடர். இது வந்து நாங்கள் மேக் பண்ண பவுடர். நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஆக்சுவலி இது வந்து சேல்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 100 கிராம் பேக்கெட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான இன்க்ரீடியண்ட்டும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவாரம்பூ இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரேஷியோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு போட்டோன்னா நீங்கள் ரொம்ப மஞ்சள் கலரில் தெரிவிங்க அப்படின்னா ஆப்வியஸாக அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ப்ராப்பரான ரேஷியோவில் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃபேஸ் பேக் பவுடர். எல்லா விதமான ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கர்டாக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர், ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட அப்ளை பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவுடர் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 350 ருபீஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ் பேக் பவுடரை வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த ஒரு ஃபேஸ் பேக்கால் மட்டும்தான் முடியும். நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தாராளமாக யூ கேன் கோ வித் திஸ் பர்டிகுலர் ஃபேஸ் பேக் பவுடர். இஃப் யூ வாண்ட் திஸ் யூ கேன் டெஃபினெட்லி வாட்ஸ்அப். உங்களுக்கு சேம் டேலேயே டிஸ்பேச் பண்ணிடுவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின்னில் உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கணும். உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணாமே விட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ராப்ளம் வரும். ஓகேவா? நீங்கள் உங்களோட ஸ்கின்னில் வந்து கருப்பாக வரதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வரதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் 1 இயராக என்னோடய ஸ்கின்னை வந்து நான் பார்த்துக்கவே இல்லை. ஓகேவா? 1 இயராக என்னோடய ஸ்கின்னை நான் எதுவுமே பண்ணிக்கல. நான் சோப்பு போட்டு மூஞ்சி கழுவினாலும் கூட அது கூட பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப என்னோடய 1 இயராக நான் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஸ்கின்னுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வந்தது. அவ்வளோ ப்ராப்ளம்னா பிக்மெண்டேஷன் வந்தது, அது வந்தது, இது வந்தது, நிறைய வந்தது. எல்லாத்தையும் நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா இது ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ நாள் என்னோடய ஸ்கின் அப்படியே இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. இதுக்கு நிறைய ஆயின்மெண்ட்டும் நான் ட்ரை பண்ணேன் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லி. எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போக சொன்னாங்க. பட் அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே விட்டு வச்சுருக்கேன். பட் எப்போ போய் ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் அப்படியே பார்க்காமே விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நான் அகெயின் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் போனாலும் சரி, டென்டிஸ்ட் போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஸ்கின் கேரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் கேர்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹேருக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு சிரம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா லிவான் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த ஹேர் சிரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பட் ரொம்ப நாள் உங்களுக்கு உங்களோட ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக ஹேர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கேர், மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தயவுசெய்து பண்ணுங்கள். அது ஒன்றும் பெரிய உங்களுக்கு அவ்வளோ நைட் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் தான் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ண போகிறீங்க, நைட் யூஸ் பண்ண போகிறீங்க. மேபி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீரம்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 500குள்ளேயும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், 1000குள்ளேயும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், 3000குள்ளேயும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி எல்லாமே. மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப் என்ன அண்ட் உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டும் எனக்கு சேர்த்து சொல்லுங்கள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின் அண்ட் என்னோடய பட்ஜெட் வந்து 500, என்னோடய ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு சில செட் ஆஃப் ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் ஏதாவது ஒரு சீரம் ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆப்வியஸாக நீங்கள் 500குள்ளேயும் உங்களோட ஸ்கின் கேர் முடிக்க முடியும், 1000குள்ளேயும் முடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் விச் இஸ் ஃப்ரேக்ரன்ஸ். உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்தது அப்படின்னா மற்றவங்க கூட இல்லை, உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் ஆக்சுவலி இதை பற்றி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா சமந்தா மேம் பிராண்ட்லேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் சென்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் ஒரு பர்ஃப்யூமை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆப்வியஸாக சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வரேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்மெல்லு தான் உங்களுக்கு வரணும்.
ஓகேவா. அந்த மாதிரியான ஒரு சிக்னேச்சர் ஒரு பர்ஃப்யூம் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் அப் டு யூ. பட் உங்கள் மேலே ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு லாங் லாஸ்டிங்காக ஒரு பர்ஃப்யூம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் இதில் ரொம்ப க்ளீன் பர்ஃப்யூம், உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே இல்லை, க்ளீன் பர்ஃப்யூம். அண்ட் ஆல்சோ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா மதுரை ஜாஸ்மின் ஃப்ளேவர் பிடிக்கும். மல்லிகைப்பூட ஸ்மெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஆப்வியஸாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் என்னோடய சிக்னேச்சர் ஸ்மெல்லாக மாற்றிக்கிட்டேன். இதோட ப்ரொஜெக்ஷனும் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் லாஞ்சிவிட்டி பார்க்கும்போது. ஓகேவா. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்ஃப்யூம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இங்கே ஸ்கிப் பண்ணவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்கப். ஸோ மேக்கப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். பட் இட் இஸ் நாட் மேண்டட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஐப்ரோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லிப்ஸ்டிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 மேக்கப் பொறுத்தவரைக்கும் இந்த 2 வந்து மேண்டட்ரியாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அது போக அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட் பொறுத்து இருக்குது. ஓகேவா. ஸோ உங்களுக்குன்னு உங்களோட ஃபேஸ்க்குன்னு என்ன ரெடி பண்ண முடியுமோ, என்ன போட்டால் நீங்கள் அழகாக இருப்பீங்களோ. ஒரு சில பேருக்கு காஜல் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு காஜல் போட்டால் நல்லா இருக்காது. ஒரு சில பேருக்கு ஐப்ரோ பென்சில் தேவைப்படும், ஒரு சில பேருக்கு தேவைப்படாது. ஒரு சில பேருக்கு ட்ரிம்மர் தேவைப்படும், ஒரு சில பேருக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் உங்களோட ஃபேஸ்க்கு என்ன தேவையோ அது ஒரு 5 மினிட்ஸ் மேக்கப் பவுச்சாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு பவுச் ரெடி பண்ணி உங்களோட பவுச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு லிப் பாம் இருக்கணும், ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் என்ன ஒரு க்ரீம் அப்ளை பண்ணாலும் அது லைட்டாக வந்து மேட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோட ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சுக்கோங்க, லிப்ஸ்டிக் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சம்டைம் வந்து நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ரெடி பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் வெளியே போகலாம். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு நீங்கள் என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா 5 மினிட் மேக்கப் கிட்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது வந்து மேண்டட்ரியான ப்ராடக்ட் உங்களோட ஃபேஸ்க்கு. ஓகேவா. அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வெளியே கிளம்பலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மேக்கப் கிட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நெயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து நெயில் வந்து நானுமே பர்ஃபெக்டாக நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டேன். பட் இப்போ இது லைட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நிறைய நெயில் கடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்து கொஞ்ச நாளைக்கு ஐ திங்க் இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக தான் வளர்த்து வச்சுருக்கேன். எப்போ கடித்து சாப்பிட போகிறேன்னு தெரியல. பட் நான் எனக்கே சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. உங்களோட நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட லுக்கை வந்து ஈஸியாக வந்து எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு உங்களோட நெயில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா. மற்றவங்களை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றது அர்த்தம் இல்லை. உங்களை நீங்களாகவே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்களோட கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தெரியணும். ஓகேவா. நான் இன்றைக்கி இது பண்ணுறேன்டா, எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி பூஸ்டிங்காக இருக்குது. இப்போ யாராவது உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து பின்வாசல் வழியாக ஓடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். ஓகே. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட லிஸ்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் பவுடர் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேம் டேலேயே டிஸ்பேச் பண்ணிடுவோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான ஃபேஷன், ஸ்கின் கேர், ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர், பாய்.